ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட்ஸ் 156 பாயிண்ட்ஸ் வந்து ஒரு டவுன் சைடு ஃபால் ஆகி கீழே க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்மளுடைய சப்போர்ட் ஏரியா தாண்டி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக நேற்று பார்த்தீங்கன்னா என்னுடைய வியூஸ் இந்த இடத்துல வந்து ஒரு ஹையரைக்கான ஃபார்மேஷன் நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்டேஷன் பண்ணேன். ஆனால் நம்ம எதிர்பார்த்த அளவுக்கு வரல. ஆனால் லைட்டாக லிட்டில் பிட் ஃபஸ்ட் கேண்டில் க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு. இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் வந்து க்ரீன் கலர் கேண்டில் வந்துச்சு, இதில் நீங்கள் உங்களால் முடிஞ்சால் பை பண்ணியிருக்க முடியுமா? அந்த அளவுக்கு உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னா அந்த கெத்து இருக்குதா? உங்களால் முடியுமா? மார்க்கெட் ஃபாலிங் மார்க்கெட்டில் உங்களால் பை பண்ணி ட்ராவல் பண்ணியிருக்க முடியுமா? அப்படின்ற மேபி இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. இது நம்மளுடைய எஜுகேஷனல் சேனல். இதுவும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்க பாருங்கள். ஒன்லி ஃபார் எஜுகேஷன் பர்பஸ்க்காக இந்த விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். காலையில் 9:22 பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஏரோ மார்க் பண்ணியிருக்க பாருங்கள். ஒரு டைரெக்ஷன் இந்த பக்கம் மூவ் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. அதுக்கப்புறம் ப்ரைஸ் மூவ் ஆனது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வேளை இந்த பக்கம் நீங்கள் ஒரு என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுடைய லாபத்தை புக் பண்ணிவிட்டு வெளியே வந்திருக்கலாம். ஸோ அதனால் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஷேர் பண்ணுறேன். இதில் கூட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லுவேன். நம்மளுடைய சேனல் உண்மையிலே பிடிச்சிருந்ததுன்னா நம்ம கேட்காம லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நமக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டில் வேறு லெவலில் வந்து நம்ம பண்ணலாம். ஆனால் மேபி அவங்களுக்கு நம்ம கன்வே பண்ணுற விஷயம் வந்து அவங்களுக்கு புரியலையா இல்லை பிடிக்கலையா தெரியல. இட்ஸ் ஓகே. அவங்களுக்கு அந்த 6 பேர் 8 பேர் என்ன ஒரு சப்போர்ட் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை மறந்துட்டிங்கன்னா எவ்ரி வீடியோஸ்க்கும் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணி உங்களுடைய சப்போர்ட்ஸை தெரிவிக்கலாம். சரி, அதே மாதிரி நம்மளுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிற குரூப் கூட என்னென்ன உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன் அப்படின்றதையும் உங்களுக்கு அது ஸ்க்ரீன்ஷாட் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். எந்த டைமில் எங்கே நம்ம என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம், என்னென்ன மாதிரி ஒரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்றதையும் அதில் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன். சிம்பிளாக என்னென்ன எதுக்காக நம்ம வந்து அந்த காலையில் அந்த ஒரு மார்னிங் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா கீழே ஒரு சப்போர்ட் ஏரியா இருந்ததுனால அந்த இடத்துல வந்து ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்த்தேன் 1 மினிட் டைம் ஃப்ரேமில். அதாவது சின்னதாக ஒரு இன்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்கேல்பிங் மாதிரி ஒரு மூமெண்டம் பிடிச்சிக்கலாம் அப்படின்றதுக்காக அந்த இடத்துல வந்து நம்ம என்ட்ரி பார்த்தோம். மேலே ஏன் அந்த இடத்துல எக்ஸிட் ஆயிருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எப்பவுமே 200 EMAக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஸோ அதெல்லாம் வந்து அந்த இடத்துல எக்ஸிட்கான பிளானை வந்து பண்ணேன். நமக்கு வந்து 1:2க்கு மேலே வந்துச்சுன்னா எக்ஸிட். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ் இங்கே இருந்தது. அப்புறம் மாடிஃபிகேஷன் பண்ணி ஸ்டாப் லாஸ் சின்னது பண்ணி அதுக்கப்புறம் டார்கெட் எங்கே எக்ஸிட் ஆனது. ஸோ நமக்கு வந்து இவ்வளோ ரிவார்ட் கிடைக்குது, இவ்வளோ ரிஸ்க் கிடைக்குது அப்படின்றப்போ இந்த செட்டப் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா அப்படின்றதுக்காக காலையில் வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை ஷேர் பண்ணது ஃப்ரெண்ட்ஸ், வேறு எதுவும் இல்லை. சரி, இப்போ நீங்கள் கேட்கலாம், சார் இந்த இடத்துல கரகரன்னு ஃபால் ஆச்சு, இந்த இடத்துல வந்து இன்னொரு ட்ரேட் எடுத்துக்கலாம் இல்லைன்னு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போது மார்க்கெட்டுடைய ப்ரெடிக்ஷன் வந்து எவ்வளோ தூரம் வரும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன் தான் நம்ம வந்து இங்கே சேல் சைடுக்கான பிளான் பண்ணலாம். ஆக்சுவலாக நான் ஒரு வேளை இன்னும் ஸ்டில் இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணாமல் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணாமல் இருந்தது அப்படின்னா மார்க்கெட் கீழே வந்தால் கூட இந்த இடத்துல இந்த ஏரியா இருக்கிறவெல்லாம் வந்து என்னுடைய மைண்ட் வந்து ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருப்பேனே தவிர டவுன் சைடுக்கான பிளான் வந்து என்னுடைய பிளான் இல்லை. ஓகே, அப்போ என்ன பண்ணுவோம், அந்த இடத்துல ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி மேலே மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு பார்த்து அதுக்கப்புறம் திரும்ப வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணி தான் நம்ம டார்கெட்டை வந்து 25,000க்கு மேலே மூவ் பண்ணியிருப்போமே தவிர இங்கே வந்து டவுன் சைடுக்கான பிளான் நான் வந்து எதிர்பார்த்துருக்க மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஆனால் ஃபாலாக இருக்குது மார்க்கெட். இட்ஸ் ஓகே. சரி சார், இதெல்லாம் ஓகே நடந்து முடிஞ்சிச்சு, நாளைக்கு என்ன சார் பண்ணலாம் பிளான் அப்படின்ற கேட்டிங்கன்னா இப்போ 10 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் அகைன் வந்து ஷிஃப்ட் பண்ணிக்கிற டைமு. இப்போது சப்போர்ட்டை தாண்டி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க. மார்க்கெட் பார்த்திங்கன்னா இந்த சப்போர்ட்டை உடச்சி கீழே வந்து க்ளோசிங் கொடுத்துருக்காங்க, ரைட்டுங்களா? அப்போது நம்ம இதில் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து ப்ரைஸ் ஒரு கன்சாலிடேஷன் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. கன்சாலிடேஷன் ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த கன்சாலிடேஷன் கூட தவறாக புரிஞ்சு கன்சல்டேஷன் அப்படின்னா கன்சல்டேஷன் கிடையாது, கன்சாலிடேஷன். ஸோ கன்சாலிடேஷன் ப்ரைஸ் ஆகிறதுனால இதில் ப்ரைஸ் வந்து உங்களுடைய ப்ரீமியம் டைம் டீக் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது 29ஆம் தேதி. ஏன்னா மார்க்கெட் இங்கேருந்து மூமெண்டம் கொடுத்து மார்க்கெட்டு இங்கேருந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபால் அகைன் ஒரு ஃபால் கண்டினியூவாக பார்த்திங்கன்னா 3 வந்து பிக் ஃபால் ஆகிருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து கீழே வரணும்னா கூட சின்னதாக ஒரு பேஸ் அமைச்சிட்டு அதுக்கப்புறம் கீழே வரணும், அல்லது இங்கே ரிவர்ஸ் ஆகுமோ தெரியாது. நெக்ஸ்ட்டு ஃபர்தராக பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் அமைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ குவான்டிட்டியை கொஞ்சம் கம்மியாக யூஸ் பண்ணால் பெட்டராக இருக்கும். ஓகே, ஏன்னா சப்போர்ட்டை தாண்டி கீழே க்ளோசிங் கொடுத்தால இங்கேருந்து வந்து அகைன் கீழே ஃபால் ஆகணும் அப்படின்னா கூட உங்களுக்கு கொஞ்சம் இதில் வந்து பேஸ் மாதிரி அமைச்சு கீழே வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி ஜிக்ஸாக் மாதிரி ப்ரைஸ் மூவ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஒருவேளை மார்க்கெட் கேப் அப் என்ன ஓப்பன் ஆச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், இந்த இதில் கேப் ஓப்பன் ஆச்சுன்னா அகைன் வந்து இது சப்போர்ட்டாக தான் ஒர்க் ஆகும். இதில் சப்போர்ட் ஒர்க் ஆகிட்டு ப்ரைஸ் ஒரு டபுள் பாட்டம் மாதிரி க்ரியேட் பண்ணி மேலே போகிறதுக்கான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ 24,880 ஃபஸ்ட் லெவலும் 25,000 செகண்ட் லெவலும் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது ஒரு அப்பர் சைடுக்கான. சார் என்ன சார் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் வைக்கிறாங்க நெகட்டிவில், நீங்கள் என்னென்ன சார் அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணியிருக்கீங்க, மார்க்கெட் நெகட்டிவ் சைடில் போனால் சூப்பராக இருக்குங்களே அப்படின்னு.
ஃப்ரெண்ட் மார்க்கெட் இந்த இடத்துல என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் நம்ம ஷார்ட் சைடு கணக்குலாம் பார்த்து ரொம்ப கம்மி தான், பெருசாலாம் ஒன்றும் நம்ம எக்ஸ்பெக்டேஷன் பண்ண முடியாது. கீழே வந்து சப்போர்ட் அகைன் இன்னொரு சப்போர்ட் இருக்குது. அந்த சப்போர்ட் எது வரல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு காமிச்சிருதுங்க. கொஞ்சம் பெரிய டைமில் கொஞ்சம் ஈஸியாக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நெக்ஸ்ட் சப்போர்ட் எது வரல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்த இடங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்த இடங்கள், அதாவது 24,500 பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் எடுத்த ஏரியாஸ் அதெல்லாம். ஸோ ப்ரைஸ் இந்த இடத்துல சஸ்டெண்ட் ஆகி நின்று ஒரு டவுன் சைடுக்கான பிளான் பார்த்தீங்கன்னா இந்த 24,500 வரலும் ப்ரைஸ் வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ப்ரைஸ் இந்த இதில் சப்போர்ட் எடுத்துச்சு, இந்த இடத்துல வந்து ஒரு பேஸ் அமைச்சு மேலே மூவ் ஆச்சுன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். எது அந்த 24,880 சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ஃபஸ்ட்டு இதில் 25,000 செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? சரி, இப்போ நம்ம நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி எந்த மாதிரி சார் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி நம்ம எதிர்பார்த்த மாதிரி டவுன் சைடுக்கான பிளான் ஈஸியாக ஸ்மூத்தாக என்னாச்சு. ஏன்னா அங்கே ப்ரைஸ் ரிஜெக்ஷன் ஆச்சு. ஸோ அதனுடைய டார்கெட்டும் அச்சீவ் ஆகிடுச்சு. அப்போ அச்சீவ் ஆனதால் இப்போ இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் அமையும். இது வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் தான். இது வந்து ஃபஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் அமையும். 56,200 அப்படின்ற லெவல் பார்த்திங்கன்னா ஒரு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். ஏன்னா சப்போர்ட் பிரேக் டவுன் ஆகிட்டோன்னு டக்குன்னு என்ன பண்ணுவாங்க, லைட்டாக கீழே வந்தால் கூட இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் டச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கீழே வருமா, இல்லை இங்கே பிரேக் அவுட் ஆகிட்டு அகைன் இன்னொரு செகண்ட் ரெசிஸ்டன்ஸை டச் பண்ணுறதுக்காக மேலே போகுமான்றது நெக்ஸ்ட் அந்த இடத்துல டிசைட் பண்ணிக்கலாம். ஆனால் ப்ரெசென்ட் வந்து இதில் ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கோங்க. இது 56,600 வந்து செகண்ட் ரெசிஸ்டன்ஸாக உங்களுக்கு ஒர்க் ஆகும். ரைட்டுங்களா? சரி சார், ஓகே. சென்செக்ஸ் என்ன சார் பிளான் பண்ணலாம்? சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா அழகாக ஸ்மூத்தாக ஃபால் ஆகிட்டு வந்திருக்கு. அந்த சப்போர்ட் லெவலில் டச் ஆகிட்டு ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. கிட்டத்தட்ட சென்செக்ஸ் வந்து நம்ம சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் இதில் சப்போர்ட் லெவலில் ரீச் ஆகிடுச்சு. அப்போ இந்த இடத்துல என்ன ஒன்று ப்ரைஸு நிஃப்டி 50 என்ன ஒரு சஸ்டெண்ட் ஆகி நிற்குமோ அந்த இடத்துல வந்து பேஸ் அமைச்சிட்டு அகைன் வந்து ஃபால் ஆகுமா, அதாவது அகைன் ஃபால் ஆகும். எங்கே உங்களுக்கு ப்ரைஸ் சப்போர்ட் எடுத்திருக்காங்க 80,500 ஒரு சப்போர்ட் எடுத்திருக்காங்க. மேலே மூவ் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் அமையும். ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் அதாவது 81,280 250 அதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவாக அமையும். ஃபஸ்ட்டு இது வந்து செகண்ட் லெவல். ஓகே, இது ப்ரைஸ் வந்து இங்கே ரிஜெக்ட் ஆகும் அல்லது இங்கே ரிஜெக்ட் ஆகும். மொத்தத்தில் இது ரெண்டு இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக அமையும். ஓகே, சப்போர்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80,500 அப்படின்ற லெவல் வந்து உங்களுக்கு சப்போர்ட் லெவலாக ஒர்க் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் ஓகே, இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸை பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த சின்ன ஒரு உங்கள்கிட்ட கேட்குறேன், அதாவது எப்படின்னா ஒரு சிலர் கேட்குறாங்க, சார் நாங்களும் இந்த ப்ரைம் குரூப்பில் ஜாயின் ஆகலான்னு இருக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் அதில் ஜாயின் ஆகுதானே. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இதில் நான் புதுசாக வந்தவங்க, ஐ மீன் இந்த ஒரு வாரம் 10 நாள் ஒரு மாதம் வந்தவங்களே இதில் நான் ஆட் பண்ணுறதில்லை. ஏன்னா இதை பார்த்து பண்ணணும் மைண்ட் செட் வந்து அவங்களுக்கு வந்துடும் அப்படின்றதுனால அவங்கள இதில் ஆட் பண்ணல. இல்லை வேறு சிலர் பார்த்தீங்கன்னா சார் மாதம் நாங்கள் ஒரு சார்ஜஸ் கொடுத்தோம் சார், ஒரு 2,000 கொடுக்குறேன் 3,000 கொடுக்குறேன், என்னென்னா ஆட் பண்ண முடியுமா அப்படின்னா, ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி நான் ரெஃபர் பண்ணுறது இல்லை. ஏன்னா இது வந்து சேம் அதே மாதிரி காப்பி ட்ரேடிங் பண்ணினா உங்களால் ரொம்ப நாள் வந்து சஸ்டெண்ட் ஆகிட்டு நிற்க முடியாது அதில். ஸோ அதனால் அந்த மாதிரி சார்ஜஸ் ஃபஸ்ட்டில் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 6-7 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சார்ஜஸ் வாங்கிட்டு இந்த மாதிரி ப்ரைம் குரூப்பில் ஆட் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கே வந்து அது பிடிக்கல. சரியா, ஏன்னா பார்த்து ட்ரேட் பண்ண எத்தனை பிளைண்டாக பண்ணாங்க, அவ்வளோ ஒரு நாள் கேபிட்டல் வந்து வைப் அவுட் ஆகிடும் அப்படின்றதுக்காக நான் வந்து அதில் ரெஃபர் பண்ணுறதில்ல. சரி, இனிமேல் அது என்ன உங்களுக்கு அது சேரணும் அப்படின்னு விருப்பப்பட்டால் நெக்ஸ்ட்டு சஜஷன் பண்ணி அடுத்தடுத்த வீடியோஸில் என்ன பதிவிடுறேன் அப்படின்னா, சப்போஸ் என்ன ஒரு பிளான் இருந்தது அப்படின்னா. ஓகேங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.